இங்க ஒரு கோடீஸ்வரர் மன உளைச்சல்ல திடீர்னு சூசைட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவரு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட சீக்ரெட் டைரி ஒன்ன அங்க விட்டுட்டு போயிருப்பாரு. எதர்ச்சியா ஒரு ஏழை பையன் கண்ணுல அந்த டைரி பட அவன் அதை அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல ஈஸியா எப்படி கோடீஸ்வரன் ஆகுறதுன்னு சில டிப்ஸ் எழுதி இருந்துச்சு. அப்போ சடனா ஒரு ஓல்டு லேடி அவனோட வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அழுதுகிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் நேத்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் உன்கிட்ட எதையோ கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஓல்டு மேனுக்கு லாட்டரியில 50,000 ரூபாய் பணம் வின் பண்ணியிருப்பாரு. அந்த பணத்தை அவரோட ஒய்ஃபு கிட்ட கொடுத்தா வீண் செலவு பண்ணிடுவாங்கன்னு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இவன் கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு. உடனே அவன் உள்ள போய் பணத்தை எடுத்து கொடுக்கலாம்னு போறான். அப்போ அந்த டைரி அவன் கண்ணில் படுது. உடனே அவனுக்கு அந்த டைரியில இருந்த டிப்பு ஞாபகத்துக்கு வந்து 500 ரூபாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாருன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி கொடுக்குறான். அவங்களும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ டைரியில இருந்த ஐடியா சூப்பரா வேலை செய்யுதுன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். அடுத்த நாள் அவனோட ஆபீஸுக்கு போறான். அங்க அவனுக்கு அவனோட மேனேஜரை சுத்தமா பிடிக்காது. அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசுல அவர் அர்ஜென்டா தேவைப்படுதுன்னு சொல்லி அவன் கையில கட்டியிருந்த வாட்சை கடனா வாங்கிக்குவாரு. ஆனா பல மாசம் ஆகியும் அதை அவன் கிட்ட அவரு திருப்பி கொடுக்காம வேணும்னே அவனை வெறுப்பேத்திட்டே இருப்பாரு. அப்போ டைரியில இருந்த ஒரு டிப்பை படிக்கிறான். அதுல ஒரு விஷயத்தை அடையணும்னா அதை விட பெருசா யோசிக்கணும்னு போட்டிருந்துச்சு. அந்த டைம்ல ஆபீஸோட சேர்மன் ஆபீஸுக்கு வர்றாரு. சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் மேனேஜர் கிட்ட ஓடி போய் அந்த வாட்சை சேர்மன் எனக்கு கிஃப்டா கொடுத்தது, இப்போ அந்த வாட்சை எங்கன்னு கேட்கிறாருன்னு சொல்றான். அதை கேட்டதும் மேனேஜருக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ அவன் வெளியே போய் கேஷுவலா சேர்மன் கிட்ட டைம் என்னன்னு கேட்கறான். அவர் கையை காட்டுனதை பார்த்துட்டு மேனேஜர் பயத்துல நடுங்கி அவன் கிட்ட சாரி சொல்லி அவனோட வாட்சை உடனே கலட்டி கொடுத்துடுறாரு. ஆனா அவன் அதோட விடுறதா இல்ல. அடுத்த நாள் அவனோட கம்பெனியில இருந்து ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி சேர்மன் அங்க யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. அதுல அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர்றான். அவன் குடிக்க மாட்டான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு குடிக்கணும்னு ஆசைப்படுவா. உடனே அவன் மேனேஜர் கூட சேர்ந்து குடிக்க போயிடுறான். அவன் அதை பார்த்துட்டு இந்த சான்ஸை எப்படியும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்றான். சேர்மன் அங்க வந்ததும் அவர் அப்படியே கூட்டிட்டு அவங்க பக்கத்துல கேஷுவலா போறான். அப்போ அவங்க 2 பேரும் நல்ல போதையில இருக்காங்க. சடனா அந்த பொண்ணு போதையில சேர்மனோட ஷர்ட் பாக்கெட்டை கிழிச்சு விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட போயிடுறாங்க. சேர்மன் பயங்கர டென்ஷன் ஆகி அவன் கிட்ட மேனேஜர் குடிப்பாரான்னு கேட்கறாரு. அவன் பதிலுக்கு மேனேஜர் அடிக்கடி ஆபீஸ்லயும் இப்படித்தான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவாருன்னு 1க்கு 2 போட்டு கொடுத்துடுறான். அடுத்த நாளே சேர்மன் பழைய மேனேஜரை ஃபயர் பண்ணிட்டு அவனை புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க.